students, welcome to Learning Space in Tamil. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா NMS Trustee NTXT எக்ஸாம்ல கேட்கக்கூடிய பசில் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல எப்படி கேட்பாங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்திருப்பாங்க. பேராகிராஃப்ல வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஓகேயா? இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம வந்து ஒரு சார்ட் வந்து ரெடி பண்ண போறோம். இல்லனா ஒரு 6 பேர் உட்கார்ந்திருக்காங்க அப்படினு ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அவங்க எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அத சால்வ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 சம் கேட்பாங்க. அந்த 5 சம்மையும் அந்த நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கோம்ல ஒரு சார்ட், அதை பேஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். கொடுத்துருக்கிறத அப்படியே நம்ம சார்ட்டா ரெடி பண்ண போறோம். சார்ட்ல இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா 6 person A, B, C, D, E, F are sitting in a circular path. Okay, circular pathல உட்கார்ந்திருக்காங்க. With equal distance facing center. Okay, equal distance. மொத்தம் எத்தனை பேர்? 6 person. Okay, 6 person வரைச்சிக்கிறோம். முதல்ல 6 person இருக்காங்க. facing centerனா எல்லாரும் சென்டர் பார்த்து இருக்காங்க. எப்பவுமே பசில்ல வந்து சர்க்கிள் கொடுத்துட்டாங்களா இல்லனா ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உள்ள பார்த்து இருக்காங்கன்னா இவங்களோட லெஃப்ட் சைடு இங்க வரும், ரைட் சைடு இங்க வரும். ஓகேயா? லெஃப்ட் ரைட் இதே மாதிரி எல்லாத்துலயும் வந்து கால்குலேட் பண்ணி வைங்க. ஓகே, லெஃப்ட் ரைட் கண்டுபிடிச்சாச்சு. இனி பார்க்கலாம். B is between F and C. ஓகேயா? F க்கும் C க்கும் நடுவுல என்ன இருக்கு? B இருக்காங்க. ஓகேயா? B இங்க இருக்கு, F C. ஓகே, இப்போ இங்க பாருங்க. B is between F and C. F க்கு C க்கு நடுவுல B இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகேயா? அப்போ F இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஓகேயா? அப்ப நான் ரெண்டு சர்க்கிளா போடுறேன். இதுல வந்து B இங்க போடுறேன், F இங்க போடுறேன், C இங்க போடுறேன். ஓகேயா? ரெண்டு சர்க்கிளா போடுறேன். எது வந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அந்த சர்க்கிள் தான் நம்ம இப்போ ஆன்சரா எடுக்க போறோம். நெக்ஸ்ட் பாருங்க. A is between E and D. இதுல A, E, D எதுவுமே இல்ல. அப்ப நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம். F is to the left of T. D யோட லெஃப்ட்ல யாரு இருக்கா? F இருக்காங்க. ஓகேயா? D வந்து இங்க தான் பண்ண முடியும். இது வந்து D யோட ரைட் ஆயிருது. அப்போ இதுதான் ஆன்சரா வரும். D யோட லெஃப்ட்ல யாரு இருக்கா? F இருக்காங்க. ஓகே, அப்ப இந்த சர்க்கிள் வந்து இனி பண்ண வேண்டாம். இதுல இருந்து இனி பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க. A is between E and D. D க்கும் E க்கும் நடுவுல யாரு இருக்கா? A இருக்காங்க. அப்ப ஆன்சர் இதுதான். ஓகே, இனி வந்து ஒரு 5 சம் கேட்டிருப்பாங்க. அதை வந்து சால்வ் பண்ணலாம். ஆன்சர் செக் பண்ணிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? Who is between A and F. ஓகேயா? A க்கும் F க்கும் இடையில, A க்கும் F க்கு இடையில யாரு இருக்கா? D. ஆன்சர் D. நெக்ஸ்ட் பாருங்க. Who is the right of E. E யோட ரைட், E யோட ரைட் சைடுனா இங்க, E யோட ரைட்ல யாரு இருக்கா? C. நெக்ஸ்ட் who is the left of F. F ஓட லெஃப்ட், F ஓட லெஃப்ட்ல யாரு இருக்கா? B. ஓகே, who is diagonally opposite to E. E யோட ஆப்போசிட்ல யாரு இருக்கா? F. இதுதான் ஆன்சர். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல 8th 9th 10th யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை பார்க்கறேன். தேங்க்யூ.